boomba boomba boomba, ji boomba, ji boomba, ji boomba boomba boomba, ji boomba, ji boomba, ji boomba boomba boomba, ji boomba, ji boomba, ji boomba boomba boomba. இது எதையும் உருவாக்கும் ஒரு லாஜிக் எல்லாம் மேஜிக் பென்சில் நன்மை மட்டும் செய்யும். ஆஹா ஆஹா இது கையில் வந்தா நீ சூப்பர் மேன் தான். ஓஹோ ஓஹோ இதை தட்டி செல்ல போராடும் ஓர் கூட்டம் தான். ஜிபூபா 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 பூபா பூபா ஜிபூபா 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 பூபா பூபா ஜிபூபா 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 பூபா பூபா ஜிபூபா 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 பூபா பூபா. நீ ஏமாந்தது பார்த்து தான் சிரிச்சிட்டு இருக்கேன். இந்த பென்சில் மேஜிக் பென்சில் தானே? என்னங்க இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட்ல விட்டுடுங்க. என்னது மார்க்கெட்டுக்கா? என்ன விளையாடிட்டு இருக்கியா? இன்னைக்கு சனிக்கிழமை, உனக்கு லீவு, எனக்கு ஆபீஸ் இருக்கு. 10 மணிக்கு நான் ஆபீஸ்ல இருக்கணும், 10:30 மணிக்கு எம்டியோட மீட்டிங், 11 மணிக்கு கிளையண்ட் மீட்டிங். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நீயே நடந்து போ. மம்மி அங்க பாருங்க, டாடி வராரு. ஐயோ 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 ஐயோ, டேய் அருண், உங்க அப்பா தான்டா. அந்த நிக்க வச்சு பொலப்பு வச்சிட்டல, நீ நல்லாவே இருக்க மாட்ட. போய் சொல்றாரு, ஒரு பொண்ணை பைக்ல உட்கார வச்சு ரோட்ல சுத்துறது நாங்க 2 பேரும் பாத்துட்டோமே. எனக்கு ஒரு பலூன் கிரியேட் பண்ணி தாயே. பலூனா? யப்பா தப்பிச்ச. நீ எங்க எனக்கு ஒரு சின்னதா ஆட்டோ பாம் கிரியேட் பண்ணி தா கேக்க போறியன்னு நினைச்சேன். Thank you very much. இந்த பென்சிலால எவ்வளவு மாயாஜாலம் வருது. இந்த பென்சில் மாத்திரம் என் கை கிடைச்சது. வாவ், எவ்வளவு கிரியேட் பண்ணலாம், எவ்வளவு ஜாலியா இருக்கலாம். இந்த அருண் என்கிட்ட பென்சிலை தரமாட்டேங்கிறான். அருண், நான் உன்கிட்ட இந்த பென்சிலை வாங்குறேனா இல்லையான்னு பாரு. டேய், ஸ்கூல்ல டூப்ளிகேட் டப்பா செட்டப் பண்ணி எச்எம் ஏமாத்துறது எங்க அப்பா சொல்லி சொல்லி அடிச்சாருடா. உங்க அப்பாவது அன்னைக்கு அடிச்சு முடிச்சிட்டாரு. ஆனா எங்க அப்பா அதுக்காகவே தினைக்கும் போட்டு அடிச்சுட்டு இருக்காரு. எல்லாம் அந்த அருண் நாள் தாண்டா வந்தது. கடைசி மினிட்ல வந்து காரியத்தையே கெடுத்துட்டான்டா. பாவம், நமக்கு ஹெல்ப் பண்ண அந்த சாமியார்களுக்கும் செமையான அடி உத. அதனால தாண்டா நாம அந்த அருணை பத்தி எந்த உண்மை சொன்னா கூட அதை கேட்காமலே வெட்டிடுறாங்கடா. ஆனா நாம அந்த அருணை பழிவாங்க முடியக்கூடாதுடா. அவன் அழுத பார்த்து நாம சந்தோஷப்படணும். நம்ம அழத பார்த்து தான் அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அதான் எனக்கும் புரியல. நாம போற பிளான்ஸ் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுது, ஆனா அவனுக்கு அது சக்சஸ் ஆயிடுது. டேய், அத பாருடா. எங்க இந்த வினோத்தை காணோம்? அருண்ரா, நம்ம போற பிளான் தான் ஃபெயிலியர் பண்றான்னு நினைச்சா நம்ம போற இடத்துக்குலாம் வந்து பயமுத்துறானே. அவன் எங்க போறான்னு நாம பாக்கணும்டா. தீபக் போஜைக்கு வர டைம் ஆச்சு. நம்ம வெயிட் பண்ணி பிரயோஜனம். நம்ம அங்க போனோம்னா நம்ம ஜீபம் ஹெல்ப் வேணும். நம்ம ஜீபம் ஹெல்ப் கிடைச்சா நம்ம சைக்கிள் ஹெல்ப் கிடைக்கும். சைக்கிள் ஹெல்ப் கிடைச்சா ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்ணிடலாம். நம்ம சைக்கிள் வரைஞ்சிட வேண்டியதான்.
டேய் அருணை காணோம்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் இருந்தான், திடீர்னு காணாம போயிட்டான். ச்சே, அருண் நம்மள ஏமாத்திட்டான்டா. ச்சே. அங்க போறா, அருண் சைக்கிள்ல போயிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த போயிட்டு இருந்தா, இப்ப எப்படி சைக்கிள் கிடைச்சது? அதுவும் புது சைக்கிள்டா. அவன் கிட்ட ஏதோ ஒரு அலாவுதீன் பூதம் இருக்குன்னு நினைக்கிறேன்டா. இதத்தான் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவன் நம்மளுக்கு அல்வா கொடுத்துட்டு அசத்திட்டு போயிட்டே இருக்கான். இதுக்கு நாம ஒரு முடிவு கட்டாம விடக்கூடாதுடா. இதையும் நம்ம முதல்ல இருந்தே சொல்லிட்டு பா இருக்கோம். போலாம். என்ன அருண் பாத்து எப்படி வா. அருண் உன் அட்ரஸ கொஞ்சம் கூட, எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். ஏன் அட்ரஸ் கொடுத்தா உனக்கு எப்படி உதவியா இருக்கும்? அது காந்தி தாத்தாவால உதவியா இருக்கும். காந்தி தாத்தாவா? அவ செத்து போய் ரொம்ப நாள் ஆகுது. அது மொட்டைசாமி கொட்டசாமி காந்தி தாத்தாவால உதவியா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. மொட்டைசாமி கொட்டசாமி காந்தி தாத்தாவா? இது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். என்ன அருண் யோசிக்கிற மாதிரி இருக்கு? இல்ல இல்ல 1999 செப்டம்பர்ல வந்து நாங்க வந்து வில்லிவாக்கத்துல இருந்தோம். அப்புறம் 1999 நவம்பர்ல வந்து அண்ணாநகர்ல இருந்தோம். அப்புறம் 2000 வலசரவாக்கல்ல இருந்தோம். அப்புறம் இப்ப இருக்கிற அட்ரஸ் இப்ப இருக்க அட்ரஸ் அத மட்டும் சொல்லு கண்ணு, தயவு செஞ்சு சொல்லுப்பா ப்ளீஸ். காமன் ஏரியா தெரியுமா? காமன் ஏரியாவா? அது எங்க இருக்கு? அதான் உனக்கு புதைக்க போற இடம். சரி சரி சொல்லு கண்ணு, அட்ரஸ் சொல்லு கண்ணு. காமன் ஏரியானா ஏழைங்க பணக்காரங்க எல்லாம் சேர்ந்து பழகுற இடம். அதான். சரி 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 சொல்லு கண்ணு, அந்த சொல்லு. ஏரியால கல்லற தெரு நம்பர் 10ல நான் இருக்கேன். அப்படியா? கல்லறை தெரு நம்பர் 10. ஓகே ஓகே, வெரி குட். கை கொடு, நீதான் நல்ல பிள்ளை. பட்டுமா? வெரி குட், குட் பை. கல்லறை தெரு நம்பர் 10. இந்த மொட்டை கொட்டை பியூனு தெரு தெருவா பைத்தியம் பிடிச்ச மாதிரி அலைய போறானுங்க.